நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது எல்லாமே. இந்த வந்து சிலிப்பி அம்மா தான் பறிச்சிட்ருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். இன்றைக்கி என்ன செய்யலான்னு பிளான் பண்ணியிருக்கேன்னா, முனக்கத்தான் கீரை தாங்க. நம்ம வீட்டுக்கிட்டேயே இருந்தது. பறிச்சு அலசி ரெடியாக எடுத்து வச்சாச்சு. அதுக்கு கூட தேவையானதெல்லாம் ரெடியாக இருக்குது. இதை எப்படி செய்கிறதுன்றதை இப்போ நம்ம பார்க்கலாம். தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சுங்க. நல்லா வதக்கிறாங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம பறித்து வச்சுருக்க நம்ம முனக்கத்தாயிலையும் அதில் சேர்த்துக்கலாம். இதை நல்லா வதக்கணும். அப்போ தான் அந்த ஸ்மெல் கொஞ்சம் கைக்கு நல்லாயிருக்கும். நல்லா வதக்கிடுவாங்க. எல்லாமே தயாராக கட் பண்ணி ரெடியாக வச்சுருவாங்க. எண்ணெயும் சூடாயிடுச்சு. கடுகு சுற்றலாம். வெந்தயம், அதுக்குள்ள லைட்டாக கொஞ்சம் மிளகு ஒரு 2 உடையிற மாதிரி உடச்சி வச்சுக்கலாம். ஜீரகம், பூண்டு நிறையவே சேர்த்துக்கலாம். வெங்காயம், பச்சை மிளகாய் அதுக்கு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் வெங்காயம் நிறையவே சேர்த்துக்காங்க, நல்லாயிருக்கும். இருக்கும் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. அது கூட தக்காளியும் சேர்த்துக்கணும். இந்த பக்கம் உருளைக்கிழங்கு ஃப்ரை ஆகிறாங்க. சைடிஷ் உருளைக்கிழங்கு ஃப்ரை. அவ்வளோதானே. நல்லா வதங்கிடுச்சு. நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு இந்த மாதிரி நல்லா வதக்கிடும். நல்லாயிருக்கும். வதங்கிடுச்சுன்னா நல்லாயிருக்கும். இது கூடவே நம்ம தோல் சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு மிளகாத்தூள், கரைச்சிருக்கிற புளித்தண்ணி. இது அப்படியே நம்ம நல்லா கொதிக்க விட்டுருவோம். எல்லாமே முடிஞ்சிருச்சுங்க. சோறு ஆற வச்சு ரெடியாக இருக்க பலப்பலனா உருளைக்கிழங்கு வறுவல், முனக்கத்தான் கீரை குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இது நீங்களும் ட்ரை பண்ணுங்க. இதே மாதிரி அவ்வளோ ஒரு நல்லது. முக்கிய வலிக்கு, கால் வலிக்கு எல்லாருக்குமே தெரியும். இது ஆல்ரெடி நல்லது. அவ்வளோ இது செஞ்சு சாப்பிட்டோம் வாரத்தில் ஒரு நாள். இது வந்து நம்ம இட்லிக்கும், சப்பாத்திக்கும், தோசைக்கு எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோ நல்லாயிருக்கும் டேஸ்டியாக சாப்பிட்றதுக்கு. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இன்றைக்கி டிஃபனுக்கு எதுவும் வேணான்ட்டாங்க. ஏன்னா இதே நாங்கள் தொட்டு சாப்பிட்டுக்க மாட்டாங்க. நம்மளுக்கு சட்னி வேலை மிச்சம். பேக்கிங் ஒர்க்கு தாங்க.